This video we discuss about the comparative balance sheet. From the following balance sheet of a company for the year 2012 and 2013, you are required to prepare a comparative balance sheet. So balance sheet as on 31st March, liabilities and assets given for both financial year. Then equity share capital 10 lakh 5 lakh, fixed asset 10 lakh 4 lakh. Preference share capital 2 lakh 1 lakh, investments 1 lakh 3 lakh. Then general reserve 2 lakh 50,000 1 lakh, receivables 4 lakh 2 lakh. Then profit and loss account 3 lakh 2 lakh, inventories 4 lakh 1 lakh. Then accounts payable 2 lakh 1 lakh, cash 1 lakh 50,000, outstanding expenses 50,000, again 50,000. So total of assets and liabilities 20 lakh 10 lakh 50,000 for both side. ஸோ அசட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸட் அசட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. அடுத்து கரண்ட் அசட் அப்படின்னு பார்க்கும்போது ரிசீவபிள்ஸ் இன்வென்ட்ரிஸ் அண்டு கேஷ். அப்போ கரண்ட் அசட்டுடைய டோட்டல் தனியாக போட்டு அதனுடைய பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ ஒவ்வொரு அசட்டுடைய அப்சல்யூட் வேல்யூ, அதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வேல்யூ, அதனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இந்த கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். அப்படி பார்க்கும்போது ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2012 விட 2013 6 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் வேல்யூ டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் வேல்யூ. அப்போ இன்க்ரீஸ் வேல்யூ வந்து 6,000 அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் வேல்யூ வந்து 4 lakh. அப்போ 6 lakh by 4 lakh into 100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்துடுது. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு அசட்ஸுக்கும் லைபிலிட்டிஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்கான ஃபார்முலா தான் இப்போ நான் கீழே கொடுத்துருக்கேன். சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டு டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட்டு இன்ட்டு 100. ஸோ அந்த அடிப்படையில் போட்டால் நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்றது கிடச்சிரும். இப்போ ஆன்சர் பார்ப்போம். கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். இப்போ அசட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் அசட்டு, அதில் ரிசீவபிள் 2 lakh 4 lakh. ஸோ 2012 2 lakh, 13 4 lakh. அப்போ 2 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனுடைய பர்சன்டேஜ் வந்து 100%. இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா அந்த மேலே ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணால் நமக்கு அப்படியே கிடைச்சிரும். அதாவது சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வந்து ப்ரீவியஸ் இயரோட கரண்ட் இயரில் 2 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதான் அதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டு. ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் வந்து 2 lakh. அப்போ 100% நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இன்வென்ட்ரிஸ் 1 lakh 3 lakh. ஸோ அப்சல்யூட்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் 3 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு 300%. தென் கேஷ் 50,000 1 lakh. தென் 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுவும் 100%. இப்போ டோட்டல் ஆஃப் கரண்ட் அசட் 3 lakh 50,000 9 lakh. இதனுடைய இன்க்ரீஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 5 lakh 50,000. அப்போ 5 lakh 50,000 டிவைடட் பை 3 lakh 50,000 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா ப்ளஸ் 157% இன்க்ரீஸ் அப்படின்னு வருது. அதே மாதிரி இப்போ ஃபிக்ஸட் அசட் 4 lakh 10 lakh 6 lakh இன்க்ரீஸ் அண்ட் ப்ளஸ் 150% இன்க்ரீஸ். தென் இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakh 1 lakh. இது வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதனால் மைனஸ் 2 lakh. அதாவது ப்ரீவியஸ் இயரில் 3 lakh, கரண்ட் இயரில் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ குறைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 2 lakh குறைஞ்சிருக்கு. அப்போ சேஞ்ச் அமௌண்ட் வந்து 2 lakh, ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் வந்து 3 lakh இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் மைனஸ் 66.7% அப்படின்னு கிடைக்கிது. இப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆஃப் அசட்ஸ். ஸோ 10 lakh 50,000 20 lakh. அப்போ ஓவராலாக நமக்கு எவ்வளவு அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9 lakh 50,000. அப்போ 9 lakh 50,000 டிவைடட் பை 10 lakh 50,000. இது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 90.4% இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி தான் இப்போ லயபிலிட்டிக்கும் நம்ம போடணும். இப்போ லயபிலிட்டியில் கரண்ட் லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட் பேயபிள் 1 lakh 2 lakh. இப்போ 1 lakh இன்க்ரீஸ் 100% இன்க்ரீஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது, அதனால் அங்கே பர்சன்டேஜோ சேஞ்ச் ஆஃப் வேல்யூவோ எதுவுமே இல்லை, நில். தென் கரண்ட் லயபிலிட்டிஸ் டோட்டல் 1 lakh 50,000 2 lakh 50,000. அப்போ டோட்டலாக 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனுடைய பர்சன்டேஜ் 100%. தென் ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ். ஸோ இந்த ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ரிசர்வும் சேர்ந்து தான் ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 2 lakh 3 lakh. 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 100% இன்க்ரீஸ். தென் ஜென்ரல் ரிசர்வ் 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 lakh 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 150% இன்க்ரீஸ். தென் டோட்டல் ஆஃப் ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ் 3 lakh 5 lakh 50,000.
ஸோ டோட்டலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு பார்த்தா போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2,50,000 இன்க்ரீஸ். அப்போ சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் 2,50,000 டிவைடட் பை 3 lakh அப்படின்னு பார்த்தா 83.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டல். ஸோ கேபிட்டல் வந்து ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டலும் ஈக்விட்டி கேபிட்டலும் ரெண்டு இருக்குது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் போன வருஷம் 1 lakh, தென் கரண்ட் இயரில் 2 lakh. அப்போ 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு 100%. ஈக்விட்டி கேபிட்டல் 5 lakh, அப்புறம் கரண்ட் இயரில் 10 lakh. அப்போ 5 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதுவும் 100% அப்படின்றது. இப்போ டோட்டல் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தா இப்போ 2012 6,000, 2013 12,000. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரம் 2012 விட 2013 6 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதனுடைய பெர்சன்டேஜ் 100%. தென் டோட்டல் liabilities and capital 10,50,000, 20 lakh. So increase value 9,50,000. So plus 90.4%. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம். ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு போடணும். நன்றி, வணக்கம்.